இக்கதையின் பகுதி 1 முதல் 9 வரை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. பிளேலிஸ்டிலும் போய் படிக்கலாம். படால் என்ற பெரும் சப்தத்துடன் கதவு சாத்தப்பட்டது. மஞ்சுளா பெட்டியை சுமந்து படிகளில் இறங்கினாள். கைவிரல்களை சுட்ட புண்ணிலிருந்து புறப்பட்ட எரிச்சல் தாழ முடியவில்லை. அதைவிட அவமானத்தில் குமுறிய உள்ளத்தின் எரிச்சலை அவளால் பொறுக்கவே முடியவில்லை. நெஞ்சு பதைபதைக்க, துக்கம் கன்னங்களை நனைக்க அவள் மெல்ல நடந்தாள். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உடலை வருத்தி உழைத்த கூலிக்கு ஏற்பட்ட மோசத்தை என்ன அவள் மனம் கொதித்தது. யாரிடம் இதை சொல்வது? எவரிடம் முறையிட்டு நியாயம் பெற முடியும்? அவள் கள்ளம் கபடமற்றவள். அவள் மீது வீணாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு சிலர் கூட நம்ப மாட்டார்களா? அனாதை, ஏழை என்ற காரணத்திற்காக உண்மை கூடவா ஓடி ஒளிந்து கொண்டு விடும் என்று பலவாறு அவள் சிந்தனை அலைவாய்ந்து கொண்டிருந்தது. அவள் எதிர்பார்த்தபடியே சில்லென்ற காற்றை எழுப்பிவிட்டு மழை பெரும் தூறல்களாக விழ ஆரம்பித்து விட்டது. யசோதாவின் வீட்டு தோட்டத்தில் என்றுமே விளக்குகள் கிடையாது. மழையுடன் இருட்டும் கூட சேர்ந்து கொள்ளவே தோட்டம் ஒரே இருளில் மூழ்கி கிடந்தது. அவசரமாக பெட்டியை கீழே வைத்துவிட்டு திறந்தாள் மஞ்சுளா. இந்த அபூர்வமான வேலைக்கு புறப்படும் முன் வேண்டிய பொருள் என்று வாங்கியிருந்த புது குடை அப்படியே பத்திரமாக புடவை மடிப்பில் கிடந்தது. இருட்டில் துழாவி அதை எடுத்து பிரித்தாள். ஒரு கையில் குடையும் ஒரு கையில் பெட்டியுமாக வானத்திடை மழை நடுவே கொடிவிட்டு ஓடிய மின்னலின் துணை கொண்டு தட்டு தடுமாறி மெல்ல வெளியே வந்தாள். தெருவின் இருமருங்கிலும் நின்று கொண்டிருந்த மின்சார விளக்கு கம்பங்களில் இருந்து வீசிய விளக்கொலியில் தெரு அவ்வளவு இருட்டாக தென்படவில்லை. சாதாரண காலங்களில் அஸ்தமிக்கும் முன்பே வீர சோழன் பட்டணவாசிகள் அதிகம் வெளியில் வரமாட்டார்கள். அதுவும் மழை என்றதும் ஊரே ஒரேடியாக உறங்கிவிட்டது போல் தெரு சந்தடியற்று இருந்தது. அவமானமும் ஆத்திரமும் உந்த வேகமாக வந்துவிட்டாள் அவள். ஆனால் கொலை செய்தால் கூட கேள்வி முறை கிடையாது போல் சூனியமாக காணப்பட்ட தெருவில் நடந்து போக அவளுக்கு கொஞ்சம் அச்சமாகவே தான் இருந்தது. பெட்டியை கீழே வைத்துவிட்டு கண்களை துடைத்து கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தாள். நிதானமான வேகத்தில் விழுந்து கொண்டிருந்த மழை துளிகளின் கோஷம் தவிர எங்கும் ஒரே அமைதியாக இருந்தது. அழகு என்ற ஆபத்துடன் பகல் வேளையிலேயே ஒரு இளம்பெண் தனி வழி நடப்பது என்றால் யோசிக்க வேண்டிய காரியம். அதுவும் இரவில் என்றால் மஞ்சுளா மேலே நடக்க முடியாது பயத்துடன் தயங்கினாள். இரவு மட்டும் யசோதாவின் வீட்டு வாயில் வராந்தா மீது படுத்து கிடந்து விட்டு பொழுது விடிந்ததும் வெளியே செல்லலாம் என்றாலோ அதுவும் முடியாத காரியம். திடீரென்று சந்தேகத்துடன் கதவை திறந்து கொண்டு பாதி ராத்திரியில் யசோதா வெளியே வந்து பார்த்தால் கட்டாயம் ஒன்று கழுத்தை பிடித்து பலவந்தமாக வெளியே கொண்டு தள்ளினாலும் தள்ளுவாள், அல்லது பயமுறுத்தியது போல் போலீசாரை கூப்பிட்டு அவர்கள் வசம் ஒப்படைத்து விட்டாலும் விடுவாள். ஏழை பெண் பேச்சை போலீசார் எங்கே காதில் உடனே போட்டுக்கொள்ளப் போகிறார்கள்? சொல்வன்மை இல்லாதார் பேச்சு பொய் போல் காணப்படுவது இயல்புதானே. ஒரு நாள் இரவு முழுவதும் போலீஸ் லாக்கப்பில் கிடந்தால் மஞ்சுளா என்ற அவச்சொல் ஒன்று பாக்கியாக இருந்ததா என்ன? நின்று கொண்டே யோசித்தாள். சீச்சி, என்ன பயம்? அவமானத்தை விட உயிரா பெரிது என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டு பெட்டியை தூக்கி கொண்டு வேகமாக நடந்தாள். வெளியே நட என்று யசோதா உத்தரவிட்ட உடனேயே மஞ்சுளாவுக்கு கங்கம்மாளின் நினைவுதான் ஏற்பட்டது. லட்சுமிபுரத்திற்கும் அவள் நின்று கொண்டிருந்த தெருவிற்கும் இடையே சுமார் 1.5 மைல் தூரம் இருந்தது. குறுக்கே புகுந்து சந்துகள் வழியே சென்றால் விரைவில் போய் சேர்ந்து விடலாம். ஆனால் இரவு வேளைகளில் கடைத்தெருவு வழியே நடந்து செல்வதுதான் நலம் என்று எண்ணிக்கொண்டு விரைவாக நடந்தாள். ஒரே மூச்சாக சற்று கூட நிற்காது அந்த தெருவை தாண்டி நகரத்தின் நடுநாயகமாக விளங்கும் கடைத்தெருவிற்குள் புகுந்தாள். எல்லா கடைகளும் அந்த வேளையில் மூடப்பட்டு விட்டிருந்ததனால் கடைத்தெருவில் கூட அதிக வெளிச்சம் இல்லை. தெருவின் முகப்பில் அமைந்திருந்த வெற்றிலைப்பாக்கு கடை மட்டும் சாத்தப்படாமல் இருந்தது. அதன் முன்னால் 2 வாலிபர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் பம்மென்று சமுத்திர அலைபோல் சிகையை மேலே வாரிவிட்டு கொண்டிருந்த கிராப்பு தலை வாலிபன் தான் ஊதி கொண்டிருந்த சிகரெட்டை கீழே போட்டுவிட்டு திரும்பி பார்த்தான். விஷ் என்று அவனது வாய் உல்லாசமாக சீட்டியடித்தது. என்னடா? ஆச்சரியத்துடன் கேட்டுவிட்டு தனது ஷர்ட் காலரை மேலே இழுத்துவிட்டு திரும்பி பார்த்தான் மற்றொருவன். ஒரு கையில் குடையும் மற்றொரு கையில் கனமான பெட்டியும் கொண்டு தள்ளாடியபடி அழகு தேவதை அன்னை நடைபோட்டு வருவது போல் மஞ்சுளா நடந்து வந்த காட்சியை
வேறு வேலையற்ற அந்த இரு வாலிபர்கள் உள்ளத்திலும் உற்சாகத்தை உண்டாக்கியிருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் பார்த்து விஷமமாக கண்களை சிமிட்டிக் கொண்டனர். சற்று முன்புதான் அவர்கள் இருவரும் கனல் பொறி தெரிக்கும் வசனம் மிகுந்த ஒரு தமிழ் படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்திருந்தார்கள். அவர்கள் காதுகளில் அதே வசனம் இன்னும் ரீங்காரம் செய்து கொண்டிருந்தது. எனவே அந்த தோரணையில், இரவிலே தனி வழி நடந்து செல்லும் இன்ப பொக்கிஷமே, பெட்டியை நான் தூக்கி வரட்டுமா, கலங்காதே கயல்விழியே என்றான் கேலியாக சீட்டியடித்த அந்த ஆண் சிங்கம். நண்பா, அந்த கவலை உனக்கேன்? இந்த அழகு ஓவியத்தின் அவதியை குறைக்க அடியேனை முதலில் அனுப்பு என்றான் கிண்டலாக இரண்டாவது பேர்வழி. வெற்றிலை கடைக்காரன் வெளியே எட்டி பார்த்தான். சும்மா இருங்கள். ஏனையா, வீண் வம்பு உங்களுக்கு என்று அவர்களை அதட்டினான். மஞ்சுளாவின் இருதயம் படபடவென்று பயத்தினால் அடித்து கொண்டது. துஷ்டத்தனமாக பேசும் அந்த வாலிபர்கள் பின்தொடர்ந்தால் என்ன ஆவது? கலக்கத்துடன் மிக வேகமாக நடந்தாள். பெட்டி கணம் கையை இருத்தியது. சுட்ட புண் பற்றி எரிந்தது. மழை ஜலத்தை செருப்பு வாரி இறைத்ததனால் நனைந்து விட்டிருந்த புடவை கால் மீது சிக்கிக்கொண்டு வேக நடையை தடுக்கியது. கடை தெருவே ஒரு வழியாக கடந்து விட்டாள். பின்னால் திரும்பி பார்த்த பொழுது அந்த வாலிபர்கள் அவள் எண்ணியது போல் பின்தொடர்ந்து வம்பு எதுவும் செய்யவில்லை. எனவே சற்று நிம்மதியாக மூச்சு விட்டாள். கடைத்தெருவின் முடிவிலிருந்த பெரிய சந்தில் புகுந்து வேகமாக சென்றால் லட்சுமிபுரத்திற்கு செல்லும் ராஜபாட்டியை சீக்கிரம் அடைந்துவிட முடியும் என்ற ஆசை குறுக்கிடவே, சுற்றி வளைத்து செல்ல போட்டிருந்த திட்டத்தை கைவிட்டு சந்திற்குள் நுழைந்தார். பெட்டியின் கணம் பொறுக்க முடியாது போகவே சற்று அதை கீழே வைத்துவிட்டு கையை உதறி சரிபடுத்தி கொண்டாள். ஈரமாகிவிட்ட புடவையின் நுனியை தூக்கி நன்றாக தண்ணீர் போக பிழிந்துவிட்டு பெட்டியை மறுபடி கையில் தூக்கி கொண்டு திரும்பிய மஞ்சுளா அப்படியே திடுக்கிட்டு நடுநடுங்கி போய்விட்டாள். தெருக்கோடியில் இருந்த விளக்கிலிருந்து வீசிய மங்கிய ஒளியினால் சந்தின் சுவரின் மீது ஒரு பெரிய நிழல் விழுவதை கண்டதும் பயத்தினால் அவள் மேனி பதறத் தொடங்கிவிட்டது. ஏய் குட்டி, என்ன செய்கிற இங்கே என்று அதட்டிய குரலை கேட்டதும் கிளியில் அவள் உயிரே போய்விடும் போல் இருந்தது. கட்டு மீசையும் இடையிலே கைலி வேஷ்டியும் காடு போல படர்ந்த கிராப்பு சிகையுமாக சந்தின் எதிர்பக்கத்தில் இருந்த கடையின் திண்ணையிலிருந்து குதித்தான் ஒரு போக்கிரி. கட்டு மஸ்தான அந்த ஆளை கண்டதும் அவள் கால்கள் பின்னின. பயப்படாதே, உன் மச்சாண்டி நான் என்று கோரமாக நகை செய்த வண்ணம் அவள் நின்று கொண்டிருந்த இடத்தை நோக்கி வந்தான். தாமதித்தால் ஆபத்துதான் என உணர்ந்த மஞ்சுளா குடையை டபக்கென மூடி கையில் எடுத்துக்கொண்டாள். ஆவேசம் பிடித்தவள் போல் பெட்டியை தூக்கி கொண்டு வேகமாக மழையில் ஓடினாள். நில்லடி கண்ணே, நில்லு என்று கூவிக்கொண்டு பின்தொடர்ந்தான் அந்த முரடன். வேட்டை நாயை கண்டு கடுகி ஓடும் மான்குட்டி போல் ஓடினாள் மஞ்சுளா. எந்த நிமிஷமும் அவள் இருதயம் அச்சத்திலே வெடித்து விடும் போல் தீவிரமாக அடித்து கொண்டது. பின்னால் வந்த ஆசாமி வெகு அருகில் வந்ததால் வேகத்தில் சந்தின் குறுக்கே பாய்ந்தாள். அவ்வளவுதான். தரையில் கிடந்த ஒரு வாழைப்பழ தோளின் மீது காலை வைத்து விட்டாள். மழையும் சேர்ந்து கொள்ளவே அது வேகமாக அவளை சறுக்கி தள்ளிவிட்டது. பெட்டியையும் குடையையும் போட்டுக்கொண்டு திடால் என்று கீழே விழுந்து விட்டாள். கரக் என்று கோரமானதொரு சப்தம் காதை பிளந்ததும் பளிச்சென்று வீசிய விளக்கொலியும் எல்லாம் ஒரு கனவு போல்தான் அவளுக்கு தோன்றின. ரொம்ப அடிபட்டு விட்டதா என்று அனுதாபத்துடன் தன்னை யாரோ தூக்கி உட்கார வைப்பதை உணர்ந்து கண்களை திறந்து பார்த்தாள். பளிச்சென்று சந்திரன் மறுகோடி வரை வீசிய விளக்கொலியில் நனைந்து கொண்டு நின்ற அந்த கிழவர் தடுத்தாட்கொள்ள வந்த தெய்வம் போல் தோன்றினார். சுற்றும் முற்றும் பார்த்தாள். துரத்தி வந்த அந்த துஷ்டனை காணவில்லை. காயம் ஏதும் ஏற்படவில்லை. நல்ல வேளை, நீங்கள் காரை நிறுத்தினீர்கள், இல்லாவிட்டால் என்று துக்கத்துடன் திணறியபடி மெல்ல எழுந்து நின்றாள். தனக்கு வர இருந்த பெரிய ஆபத்தின் போது திடீரென்று தோன்றி உதவி செய்ய முன்வந்த அந்த கிழவர் பாதங்களில் பல முறை விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும் போல் நன்றி பெருக்கில் அவள் உள்ளம் விம்மியது. இல்லாவிட்டால் எங்கள் தலையில் கல்லை போட்டு இருப்பீர்கள். தெருவில் கொஞ்சம் பார்த்து நடக்கக்கூடாதா என்று யாரோ அதட்டுவதை கேட்டதும் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். மஞ்சுளாவின் இருதயம் மறுபடியும் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. ஆனால் பயத்தினால் அல்ல. மழையில் அதிகம் நனைந்து விட்டிருந்த போதிலும் வட்ட வடிவமான அந்த அழகான முகமும் கலக்கம் நிறைந்த கருவிழிகளும்
கிரிதரனின் ஞாபகத்தில் நன்றாக பதிந்திருந்தன. அவன் மேலே ஏதோ சொல்ல வாயை திறக்க முன் சிந்தாமணி குறுக்கிட்டார். போதும் கிரி, நீங்கள் அதிகம் அதட்டாதீர்கள். பாவம், எங்கேயோ அவசரமாக போக வேண்டும் போல இருக்கிறது என்று பரிந்து பேசிவிட்டு மஞ்சுளாவின் அருகில் வந்து, அம்மா, வண்டியில் ஏறிக்கொள். நீ போக வேண்டிய இடத்தை சொன்னால் கொண்டு போய் சேர்த்து விடுவோம் என்றார். தரை மீது மூளைக்கு ஒன்றாக விழுந்து கிடந்த பெட்டியையும் குடையையும் அவர் பொறுக்கி எடுத்துக்கொண்டு வருவதை கண்ட கிரிதரன் அதிருப்தியுடன் முகத்தை சுளித்தான். வீட்டிற்கு சீக்கிரம் செல்ல வேண்டும் என்ற துடிப்பு அவனுக்கு. எனினும் கொட்டும் மழையிலே நடுவழியில் இரவில் உதவியற்ற ஒரு பெண்ணை அப்படியே விட்டுவிட்டு போவது மனிதத்தன்மைக்கு ஒவ்வாத செய்கையாக தோன்றியது. பொறுமையை திரட்டிக்கொண்டு காரின் பின் ஆசனத்து கதவை திறந்து விட்டான். முன்பின் தெரியாதவர்கள் வண்டியில் ஏறி உட்காருவது சரியா என்று ஒரு கணம் யோசித்தபடி மழையில் நனைந்து கொண்டு நின்றாள் மஞ்சுளா. ஏறிக்கொள் அம்மா, நாங்கள் உன் நம்பிக்கைக்கு உகந்த மனிதர்கள்தான், பயப்படாதே என்று உபசரித்த சிந்தாமணி பெட்டி குடை இரண்டையும் வண்டிக்குள் போட்டார். மஞ்சுளா அதை கேட்டு சற்று தைரியத்துடன் உள்ளே ஏறி அமர்ந்தாள். கதவை சாத்திவிட்டு சிந்தாமணி டிரைவர் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டார். கிரி, சீக்கிரம், மழையில் நனையாதீர்கள், சற்று ஓய்வாக இருங்கள், நான் வண்டியை ஓட்டுகிறேன் என்று கூறிவிட்டு அர்த்த பாவத்துடன் மெல்ல சிரித்தார். ஆமாம், இவர்கள் எங்கே போக வேண்டுமாம், விசாரிக்கவில்லையே என்று முனகிய கிரிதரன் கிழவர் பக்கத்தில் வண்டிக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டான். இந்த கேள்வி தனக்குத்தான் போடப்பட்டது என புரிந்து கொண்ட மஞ்சுளா, லட்சுமிபுரத்தில் உள்ள ஸ்ரீமதி கங்கம்மா அவர்கள் வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் மெல்லிய குரலில். ஸ்ரீமதி கங்கம்மாள் வீட்டிற்கா என்று வியப்புடன் கேட்டார் சிந்தாமணி. நாங்களும் அங்கேதான் போய்க் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் ஏன் எதிர்பக்கமாக பட்டணம் போகும் ரஸ்தாவுக்கு போய்க் கொண்டிருந்தீர்கள்? வழி தவறிவிட்டதா என்று விசாரித்த சிந்தாமணி வண்டியை கிளப்பினார். இருட்டில் எனக்கு நிதானம் புரியவில்லை. நீங்களும் அங்கேதான் போகிறீர்கள் என்பதை கேட்க ஆச்சரியமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு மஞ்சுளா ஆசனத்தில் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ஒரு சமயம் கிரி என்ற வாலிபன் கங்கம்மாளின் புத்திரனோ என்று அவள் சிந்தனை ஓடியது. கார் வேகமாக ஓட ஆரம்பித்ததும் மழை துளிகளை தாங்கிய சில்லென்ற வாடை காற்று உள்ளே வீசியது. ஆடை முழுவதும் நனைந்து விட்டிருந்ததால் மஞ்சுளாவுக்கு குளிர் தாங்க முடியவில்லை. இதை புரிந்து கொண்டவன் போல் கிரிதரன் பின்னால் திரும்பி, கண்ணாடிகளை சாத்தி விடுங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடு போய் சேர்ந்து விடுவோம் என்றான். இருட்டில் அவன் முகம் தெரியவில்லை. எனினும் கனிவு நிறைந்த அவனது குரல் அவள் மேனியை பரவசப்படுத்தியது. சற்று முன் அவள் கொண்டிருந்த திகைப்பும் பயமும் இருந்த இடம் தெரியாது மறைந்துவிட்டன. அதற்கு பதில் சொல்ல முடியாத ஒரு இன்பம் உள்ளத்தை ஆட்கொண்டு விடவே தன்னை மறந்து கற்பனை உலகத்திற்குள் புகுந்து விட்டாள். கொஞ்ச நேரத்தில் வண்டி தோட்டத்திற்குள் புகுந்து ஒரு சிறு வீட்டின் முன் வந்து நின்றது. மூவரும் வண்டியை விட்டு இறங்கினார்கள். மழை முன்போல் மும்முரமாக இல்லாவிட்டாலும் இன்னும் தூறிக்கொண்டுதான் இருந்தது. எல்லோருக்கும் முன்னால் விரைந்த சிந்தாமணி வாயிற்கதவை தட்டினார். யாரது என்று கேட்டுக்கொண்டே கதவை திறந்த பெரியவர் தமது கையில் பிடித்திருந்த ஹரிக்கேன் விளக்கை உயர தூக்கி வந்தவர்களை கூர்ந்து பார்த்தார். அவரது தோளுக்கு பின்னாலிருந்து எட்டி பார்த்த கங்கம்மாளை கண்டதும் மஞ்சுளாவுக்கு போன உயிர் மீண்டு வந்தது போல் மிக்க ஆனந்தமாகிவிட்டது. மாமி என்று கூவிக்கொண்டு ஓடிச் சென்று மூதாட்டியை அணைத்து கொண்டு நடந்ததையெல்லாம் சொல்லி அழுதுவிட வேண்டும் போல் ஆத்திரமும் துக்கமும் பீரிட்டு கொண்டு புறப்பட்டன. தன் உணர்ச்சிகளை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டு கிரிதரன் பின்னால் மெல்ல நடந்து வந்தாள். அடடா, நம்ம கிரி வந்திருக்கிறான் என்று ஆர்ப்பரித்த கிழவர் தமது கையில் இருந்த விளக்கை ஹாலின் நடுவே தொங்கிக் கொண்டிருந்த கம்பியில் மாட்டினார். உள்ளே வாப்பா, என்ன இது, ரொம்ப நனைஞ்சு போயிருக்கிறாயே என்று அனுதாபத்துடன் வரவேற்றார். சீக்கிரமா உள்ளே வந்து தலையை தோட்டிக்கோ, ஜலதோஷம் பிடிச்சுக்க போறது. நீங்க 2 பேரும் இத்தனை சீக்கிரம் வந்து விடுவீர்கள் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை என்று ஆச்சரியத்துடன் கூறிய கங்கம்மாள் நாற்காலியின் கை மீது கிடந்த துண்டை எடுத்து நீட்டினாள். மிதியடியில் காலை நன்றாக துடைத்து கொண்டு மேல் துண்டினால் தமது வழுக்கை தலையையும் முகத்தையும் துடைத்து சரிபடுத்தி கொண்டே சிந்தாமணி மெல்ல உள்ளே வந்தார். அத்தையம்மா, நாங்கள் காரிலே வந்தோம் என்று சொல்லிவிட்டு சிரித்தார். ஏண்டாப்பா கிரி, அத்தனை வேகமா ஏன் வண்டியை ஓட்டணும்? வர வர காலம் கெட்டு கிடக்கிறது. சரி,
கைகால்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள், இலையை போடுறேன், பசியாக இருப்பீர்கள் என்றாள். அப்படி கார் வேகமாக வந்ததனால்தான் கூட ஒரு விருந்தாளியையும் கூட்டிக் கொண்டு வர முடிந்தது என்றார் சிந்தாமணி பரிகாசமாக. ஒரு விருந்தாளி என்ன, 10 பேரை கூட்டிக் கொண்டு வந்தாலும் சாப்பாடு தயாராக இருக்கு. உங்க அத்தையம்மா விருந்தோம்பலில் சளைத்தவள் இல்லையே. ஏன், அழையா விருந்து வந்திருக்கிறது என்றால் பயந்து விடுவோம் என்று மிரட்டுகிறாயா என்று கேலியாக கேட்ட பெரியவர் ஹாலில் நடுவே தொங்கிய ஊஞ்சல் பலகை மீது உட்கார்ந்து கொண்டார். சரிதான் போங்க, என்னை பரிகாசம் பண்ணாவிட்டால் உங்களுக்கு பொழுதே போகாது என்று வேடிக்கையாக பதிலளித்த கங்கம்மாள் ஆவல் தாங்க முடியாது வாயில் பக்கம் சென்று எட்டி பார்த்தாள். ஈரப்புடவையும் நனைந்த கூந்தலுமாக தயங்கிக் கொண்டு வெளியே நின்ற மஞ்சுளாவை கண்டதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. நீயா அம்மா, இது என்ன இது என்று ஆச்சரியத்துடன் கூவிவிட்டாள். கங்கம்மாளை கண்டதும் மஞ்சுளாவின் துக்கம் கரை புரண்டு கிளம்பியது. மாமி, மாமி, அவர்கள் என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்கள், அத்துடன் வீட்டை விட்டும் வெளியே விரட்டிவிட்டார்கள் என்று திணறினாள். கட்டுப்படுத்த முடியாது கண்ணீர் பெருகி கன்னங்களில் ஓடியது. விம்மல்களை அடக்க முடியாத கைகளை முகத்தின் மீது வைத்து மறைத்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். இக்காட்சியை கண்டதும் சிந்தாமணி ஜாடையாக முகத்தை ஜன்னல் பக்கம் திருப்பிக் கொண்டார். அசடு, பேசாமல் இரு, அவர்கள் இருக்கிறார்கள், பிறகு விவரமாக பேசிக்கொள்ளலாம் என்று தாழ்ந்த குரலில் எச்சரித்து விட்டு கங்கம்மாள் அன்போடு அந்த பெண்ணை அணைத்து கொண்டு கண்ணீரை துடைத்து சமாதானப்படுத்தி கையை பிடித்து உள்ளே அழைத்து கொண்டு போனாள். யசோதா கிட்ட வேலைக்கு வந்திருக்கிறாள் மஞ்சுளா என்கிற ஒரு பெண் என்று சொன்னேன் அல்லவா, அவள்தான் இவள் என்று தன் கணவருக்கு மஞ்சுளாவை அறிமுகம் செய்துவிட்டு பின்பக்கம் இருந்த சமையற்கட்டிற்கு அழைத்து சென்றாள். இது இப்படி நடக்கும் என்று எனக்கு முன்பே தெரியும். உன்னை எதற்காக இப்படி ராத்திரி வேளையில் கொட்டு மழையில் விரட்டி அடித்தாள் அவள் என்பதையும் என்னால் ஊகிக்க முடியும். கவலைப்படாதே, நாங்கள் இருக்கிறோம், பின்னால் விவரமாக பேசலாம். முதலில் நீ தலையை தோட்டிக்கொண்டு வேறு ஒரு புடவையை உடுத்திக்கொள் என்று உபசரித்தாள் அம்மூதாட்டி. கூடத்து தரை மீது இலைகளை போட்டிருந்தாள் கங்கம்மாள். அந்த வீடு மிகவும் சிறியதுதான். பழைய காலத்து கட்டடம். மின்சார விளக்கு வசதி கூட கிடையாது. எனினும் கூடத்து சுவரில் மாட்டியிருந்த சிறு மண்ணெண்ணெய் விளக்கு அந்த அம்மாளின் பெரிய மனதை போல் பளிச்சென்று பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. கிரிதரனும் சிந்தாமணியும் இலைக்கு முன் போட்டிருந்த மனைகள் மீது வந்து அமர்வதைக் கண்டதும் மஞ்சுளா மெல்ல சமையல் அறை கதவிற்கு பின் போய் நின்று கொண்டு விட்டாள். பரவாயில்லை, வாமா, வந்து இப்படி உட்காரு. கிரிதரன் எனது ஒன்றுவிட்ட சகோதரனின் பிள்ளை, வேற்று மனிதன் அல்ல என்று வற்புறுத்தி அந்த மூதாட்டி அழைத்ததை அவளால் தள்ள முடியவில்லை. சுவர் ஓரமாக தனது இலையை இழுத்து போட்டுக்கொண்டு சங்கோஜத்துடன் தலையை குனிந்தபடி வந்து உட்கார்ந்து கொண்டாள் மஞ்சுளா. சோ என்று கோஷித்த மழை நின்றுவிட்ட போதிலும் சில்லென்று வீசிய ஊதல் காற்றை தடுக்கும் நிமித்தம் கங்கம்மாள் தாழ்வாரத்தில் மடித்து சுருட்டி கட்டப்பட்டிருந்த மூங்கில் தட்டியை அவிழ்த்து விட்டாள். குளிருக்கு அடக்கமாக புடவை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு இலை மீது கண்ணாக இருந்தாள் மஞ்சுளா. கங்கம்மாள் அப்படி பிரமாதமான பெரிய விருந்தொன்றும் தயாரித்து விடவில்லை. வத்தல் குழம்பும் சுட்ட அப்பளமும் சாதமும் தான் கொண்டு வந்து இலைகளில் சுட சுட பரிமாறினாள். சாப்பிடம்மா, இன்னும் கொஞ்சம் குழம்பு வார்த்துக்கொள் என்று அன்பு நிறைந்த அந்த இனிய மொழிகள் அந்த எளிய உணவை மிகவும் பரிமளிக்க செய்துவிட்டது. தன் வாழ்க்கையில் நினைவு தெரிந்தவரை மஞ்சுளா அப்படி ரசித்து உண்டதே இல்லை. வேலை தொந்தரவுகள், படிப்பு, கவலை என்று ஓயாதிருந்த தொல்லைகள் நடுவே சாப்பிடுவது என்பது அவளுக்கு ஒரு கடமையாக இருந்தது. முதலாக அவள் உணவை திருப்தியாக சுவைத்து சாப்பிட்டாள். கங்கம்மாள் வற்புறுத்தி தாராளமாக வார்த்த முறை சாதத்துடன் கலந்து மாங்காய் ஊறுகாயுடன் குழைத்து நன்றாக சாப்பிட்டு முடித்துவிட்டு தலை நிமிர்ந்தாள். மஞ்சுளாவின் முகம் குப்பென்று சிவந்து விட்டது. எதிர்ப்புறம் உட்கார்ந்திருந்த கிரிதரன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் கை விரல்கள் உணவை கிண்டி கொண்டிருந்தனவை ஒழிய இலையில் பாதிக்கு மேல் சாப்பாடு அப்படியே இருந்தது. கங்கம்மாள் தடுத்து உபசரித்தும் கேளாது சட்டென இலையை சுருட்டி கொண்டு புழக்கடைக்கு ஓடிய மஞ்சுளா கையை கழுவி துடைத்து கொண்டு வேகமாக சமையல் அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள். அதற்கு பின்னர் வெளியே தலையை காட்டக்கூட அவளுக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. கிரிதரன் அப்படியே வெறித்து பார்த்தானே.
என்ன எண்ணிக்கொண்டு அவளை அப்படி பார்த்தான்? ஒரே மூச்சாக சாப்பிடுகிறாளே என எண்ணி வேடிக்கை பார்த்தானோ? நினைக்க நினைக்க மஞ்சுளாவுக்கு மிக்க அவமானமாக இருந்தது. கொஞ்சம் நேரம் பொறுத்து கங்கம்மாள் உள்ளே வந்தாள். அவளிடத்தில் ஒரு தமிழ் பத்திரிகையை நீட்டி, இதை படித்து கொண்டிரு, அவர்கள் இருவரும் ஊருக்கு போக துடிக்கிறார்கள், அனுப்பிவிட்டு வருகிறேன் என்றாள் கங்கம்மாள். எந்த ஊருக்கு, ஏன் என்றெல்லாம் கேள்விகள் கேட்க வேண்டுமென்று ஆசை மஞ்சுளாவின் உள்ளத்தில் பொங்கி எழுந்த போதிலும் தனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிட்டால் அந்த அம்மாள் என்ன நினைப்பார்கள் என்ற அச்சத்தில் மௌனமாக பத்திரிகையை வாங்கி கொண்டாள். விளக்கு அருகே சென்று உட்கார்ந்தாள். பக்கங்களை புரட்டி கொண்டிருந்தாளே ஒழிய அவள் மனம் எங்கெங்கேயோ சுற்றி அலைந்து கொண்டிருந்தது. வெளியே கார் புறப்பட்டு செல்லும் சப்தம் கேட்டது. காரணமில்லாது அவள் உள்ளமும் உடலும் படபடக்கவே பத்திரிகையை மூடிவிட்டு எழுந்திருந்தாள். அது சமயம் உள்ளே வந்த கங்கம்மாள், ராத்திரி தூங்கிவிட்டு போகலாம், சொன்னால் கேட்டாதானே, பிடிவாதக்கார பையன் என்று தனக்குள்ளே உரத்த குரலில் அழுத்து கொண்டாள். சரிம்மா, விளக்கை எடுத்துக்கொள், அவர் கீழே ஹாலில் படுத்துக்கொள்வார், நாம் மாடியறைக்கு போவோம் என்று உத்தரவிட்டாள். மாடியறை மிகவும் சிறியதாக தான் இருந்தது. ஒரு மூலையில் ஒரு புத்தக பீரோவும் இன்னொரு மூலையில் 2 மர பெஞ்சுகளும் அறையின் 3/4 பாகத்தை விட அடைத்து கொண்டு விடவே படுக்க இடம் கொஞ்சமே தான் இருந்தது. 2 பாய்களை எடுத்து அருகருகே விரித்து போட்டாள் கங்கம்மாள். ஜன்னல் ஓரமாக நல்ல காற்று வீசும், நீ அங்கு படுத்துக்கொள், நான் இப்படி கதவு பக்கத்திலே படுத்துக்கொள்கிறேன் என்று உபசரித்துவிட்டு காலை நீட்டிக்கொண்டு பாயின் மேல் வந்து அமர்ந்தாள். பிரகாசம் பொருந்திய அவளது முகம் மிகவும் சோம்பி விட்டிருந்தது. யாரிடமாவது பேசாவிட்டாலும் தாழ முடியாதது போல் கவலைகள் பாரமாக அவளது மூளையை அழுத்தின. முன்பின் அதிக பழக்கமில்லாவிட்டாலும் மஞ்சுளாவை முதல் நாள் ரயில் வண்டியில் சந்தித்த போதே அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டிருந்தது. அதனால் கங்கம்மாள் தன் மன வேதனையை தணித்து கொள்ளும் நிமித்தம் தானே பேசலானாள். மனிதனிடம் பணம் இருந்துவிட்டால் மட்டும் போதாது. பணம், பதவி, பட்டம் இவைகளால் சந்தோஷம் என்பதை விலைக்கு வாங்க முடியாது. நாராயணன் குடும்பத்தை பொறுத்தவரை இது முற்றிலும் பொருத்தமான உண்மை என்று கூறிவிட்டு பெருமூச்செறிந்தாள். புதிர் போடுவது போன்று அந்த அம்மாள் பேசியது ஒன்றும் விளங்கவில்லை மஞ்சுளாவுக்கு. கங்கம்மாள் கனவிலே பேசுகிறவள் போல் மேலே தொடர்ந்து சொன்னாள். இந்த கிரிதரன் என் ஒன்றுவிட்ட சகோதரனின் நாராயணனின் மூத்த பிள்ளை. தகப்பனுக்கு பின் அத்தனை பெரிய வியாபாரத்திற்கும் சொத்திற்கும் வாரிசாக வேண்டியவன். எதேஷ்டமான பணம், அரண்மனை போன்ற வீடு, ஆட்கள் எல்லாம் இருந்தும் அந்த பிள்ளைக்கு துளி கூட மன நிம்மதியோ சந்தோஷமோ கிடையாது. ஏன், பார்க்க போனால் அந்த வீட்டில் யாருக்குமே மனசாந்தி கிடையாது. வாழ்க்கைக்கு எது முக்கியம் வேண்டுமோ அது இல்லாமல் பணம் இருந்தென்ன, பதவி இருந்தென்ன. கிரிதரனிடம் நான் எத்தனையோ தடவை சொல்லிவிட்டேன், காலாகாலத்தில் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு விடு, உன் கஷ்டத்திற்கும் சுகத்திற்கும் ஈடு கொடுக்க ஒரு துணை ஏற்பட்டால் மனசுக்கு மிகவும் தெம்பாக இருக்கும் என்று புத்தியும் சொன்னேன். பிடிவாதக்காரன், கேட்கவில்லை என்று கூறிவிட்டு மீண்டும் பெருமூச்செறிந்தாள். மஞ்சுளாவின் கண்கள் வியப்பில் மலர்ந்தன. கிரிதரன் விவாகமாகாத இளைஞன். மேலே அவனை பற்றி பலவும் தெரிந்து கொள்ள அவள் உள்ளம் துடியாக துடித்தது. என் மதனி உயிரோடு இருந்திருந்தால் இத்தனை நாள் தன் பிள்ளைக்கு ஒரு வழி செய்திருப்பாள். நாராயணனுக்கு வந்து வாய்த்திருக்கிற இளையாளுக்கு பணம்தான் பிரதானம். அவள் அடிக்கிற வேப்பிலையில் மயங்கி மனிதன் தன் பிள்ளைக்கு பெரிய இடமாக வரட்டும் என்று காத்து கிடக்கிறான். அப்பாவுக்கு பெரிய மனிதன் சம்பந்தம் வேண்டும் என்ற நினைப்பு, பிள்ளைக்கோ கல்யாணமே வேண்டாம் என்ற வெறுப்பு. இதனிடையே வருஷங்கள் பாட்டில் தானே ஓடிக்கொண்டிருக்கின்றன. வயதும் ஏறிக்கொண்டு போகிறது. கிரிதரன் மனம் எனக்கு நன்றாக தெரியும். ஏழை பெண்ணாக இருந்தாலும், அதிகம் படிக்காதிருந்தாலும், அழகில்லாவிட்டாலும் குடுத்தன பாங்கான பெண்ணாக இருந்தால் போதும், அவனுக்கு வாழ்க்கையில் திருப்தியும் ஆனந்தமும் ஏற்படும். ஆனால் அவன் சித்தி போடுகிற திட்டப்படி பணக்கார விட்டு நாகரிக குஞ்சு ஏதாவது வந்து மனைவியாக வாய்த்து விட்டால் அப்புறம் கடவுள்தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அடடா, நான் என்னவோ பிதற்றி கொண்டு இருக்கிறேன். உனக்கு இருக்கும் கவலைகள் போதாது என்று எங்கள் குடும்பத்து கவலைகளையும் உன் தலையில் போடுகிறேன் என்று பரிகாசமாக கூறிவிட்டு கங்கம்மாள் விளக்கை அணைத்தாள். தூங்கம்மா, நேரமாய்விட்டது, நாளைக்கு மற்றவைகளை பேசிக்கொள்ளலாம்
என்று சொல்லிவிட்டு படுத்துக்கொண்டாள். ஜன்னல் வழியாக மெல்லிய பூங்காற்று வீசிக்கொண்டிருந்தது. மழை நன்றாக விட்டு வானத்து கருமை நீங்கிவிட்டதனால் விண்மீன்கள் பளிச்சென்று ஒளி வீசி கொண்டிருந்தன. கங்கம்மாள் தன் மனச்சுமையை இறக்கிவிட்டதனால் நிம்மதியாக குரட்டை விட்டுக்கொண்டு சில வினாடிகளில் நித்ராதேவி வசமாகிவிட்டாள். மஞ்சுளாவுக்கு மட்டும் நித்திரை வரவில்லை. எத்தனையோ பெரிய மனிதர்கள் தம் வீட்டு மருமகனாக வரிக்க காத்து கொண்டிருக்கும் செல்வ சீமான் மகன் கிரிதரனை எண்ணி அவளது உள்ளம் சிந்தனை உலகில் வளைய வந்து கொண்டிருந்தது. இதென்ன பைத்தியக்காரத்தனம் என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டு கண்களை வலிய மூடிக்கொண்டாள். ஆனால் தூக்கம் வந்தால்தானே. காதல் என்பது ஒரு வகை பைத்தியம் என்பதை அந்த பேதை பெண் உணர்ந்து கொள்ளவில்லை போலும். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.